ஓம் சாந்தி 3/9/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முரளியுடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த தூய்மையற்ற தேகதாரிகளுடனும் அன்பு வைக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் உண்மையான உலகிற்கு சென்று கொண்டு இருக்கின்றீர்கள். ஒரு தந்தை மீது அன்பு செலுத்த வேண்டும். பாபா கேள்வி கேட்குறாங்க, குழந்தைகளாகிய நீங்கள் எந்த பொருளால் துன்பப்படக்கூடாது, ஏன்? பதில் சொல்கிறாரு, நீங்கள் தனது இந்த பழைய சரீரத்தால் கொஞ்சம் கூட துன்பப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த சரீரம் மிக மிக மதிப்பு மிக்கதாகும். இது பழைய இத்து போன சரீரம்தான். ஆனால் இந்த சரீரத்தில் இருக்கும்பொழுது தான் நமக்கு பாபாவோட ஞானம் கிடைச்சிருக்கு, பாபாவை நினைக்கிறோம், மதிப்புமிக்க சங்கமகத்தில் வளரோம். அப்படின்னும்போது இந்த சரீரம் மிக மிக மதிப்பு மிக்கது அப்படின்றார் பாபா. ஆத்மா இந்த சரீரத்தில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்து மிகப்பெரிய லாட்டரியை எடுத்து கொண்டிருக்கின்றது. தந்தையின் நினைவில் இருந்தால் குஷியின் சத்துணவு கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படின்றார் பாபா. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, இப்பொழுது தூர தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் தூர தேசத்து பிரயாணிகளாக இருக்கின்றீர்கள். நாம் ஆத்மாக்களாக இருக்கின்றோம். மேலும் இப்பொழுது தூர தேசம் செல்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆத்மாக்களாகிய நாம் தூர தேசத்தில் வசிப்பவர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே தெரிந்துள்ளீர்கள். மேலும் தூர தேசத்தில் வசிக்கும் தந்தையை கூட வந்து எங்களையும் தூர தேசத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கின்றீர்கள். இப்பொழுது தூர தேசத்தில் வசிக்கக்கூடிய தந்தை குழந்தைகளாகிய உங்களை அங்கே அழைத்து செல்கின்றார். நீங்கள் ஆன்மீக பிரயாணிகளாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் இந்த சரீரத்துடன் இருக்கின்றீர்கள் அல்லவா? ஆத்மாதான் பிரயாணம் செய்யும், சரீரத்தை இங்கே விட்டுவிடும். ஆத்மா எங்கே செல்லும்? தனது ஆன்மீக உலகிற்கு செல்லும். இது ஸ்தூலமான உலகம், அது ஆன்மீக உலகம். இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். அங்கிருந்து நடிப்பதற்காக இங்கே வந்துள்ளோம் என்பதை குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்திருக்கின்றார். அதாவது இந்த உலகம் மிகப்பெரிய மண்டபம் அல்லது மேடையாகும். மேடையின் மீது நடிப்பை நடித்துவிட்டு பிறகு அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். நாடகம் முடிவடையும் போது செல்வோம் அல்லவா? ட்ராமா முடிஞ்சதுன்னா ஆக்டர்ஸ்லாம் வீட்டுக்கு போவாங்க இல்லைங்களா? அதுபோல் இப்போ நீங்கள் இங்கே அமர்ந்து இருக்கீங்க. உங்களின் புத்தியின் தொடர்பு வீடு மற்றும் ராஜ்யத்தின் மீது உள்ளது. இதை உறுதியிலும் உறுதியாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்றார் பாபா. ஏனென்றால் இறுதி நிலைக்கு தகுந்தவாறு கதி ஏற்படும் என்ற பாடல் கூட உள்ளது. இப்போது நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க. பகவான் சிவபாபா நமக்கு படிப்பை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று தெரிந்துள்ளீர்கள். பகவான் இந்த சங்கமயுகத்தை தவிர வேறு எப்போதும் படிப்பிக்க மாட்டார். முழு 5000 வருடங்களில் நிராகார பகவான் தந்தை ஒரு முறை மட்டும் வந்து படிப்பிக்கின்றார். உங்களுக்கு இந்த உறுதியான நம்பிக்கை உள்ளது. படிப்பும் கூட எவ்வளவு சுலபமாக உள்ளது. இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். அந்த வீட்டின் மீது முழு உலகிற்கும் அன்பு உள்ளது. ஏன்னா எல்லாரும் முக்தி தாமத்தை அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு தான் விரும்புகிறாங்க. ஆனால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. அதாவது முக்தினா வீட்டுக்கு திரும்பி போகிறது தான் முக்தின்றதை தெரிஞ்சுக்கலாம் என்றார் பாபா. மனிதனின் புத்தி இந்த சமயத்தில் எப்படி உள்ளது? மேலும் உங்களது புத்தி இப்பொழுது எப்படி ஆகியுள்ளது? பாருங்கள், அந்த மனிதனுடைய புத்திக்கும் பாபா குழந்தை புத்திக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. உங்களுடையது சுத்தமான புத்தி, வரிசைக்கிரமான முயற்சிக்கு தகுந்தார் போல் அப்படின்றாரு. முழு உலகின் முதல் இடை கடைசியின் ஞானம் உங்களுக்கு நன்றாக தெரிந்துள்ளது. நாம் இப்போது முயற்சி செய்து நரனிலிருந்து நாராயணன் ஆக வேண்டும் என்பது உங்கள் மனதில் உள்ளது. இங்கிருந்து முதலில் நமது வீட்டிற்கு செல்வோம் அல்லவா? எனவே மகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டும். வெளியூரெலாம் போயிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பும்போது எவ்வளோ குஷி இருக்குது இல்லைங்களா? அதே போல் நம்முடைய உண்மையான வீட்டுக்கு திரும்பி போனால் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். தேவதைகள் சத்தியுகத்தில் மகிழ்ச்சியுடன் சரீரத்தை விடுவது போல இந்த பழைய உடலையும் மகிழ்ச்சியுடன் விட வேண்டும். இதனால் கஷ்டம் அடையக்கூடாது. அதாவது தேகத்துக்கு ஏதோ வருது அப்படி தேக உணர்வு விடுறதெல்லாம் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா தேவதைகள் சத்தியுகத்தில் ரொம்ப மகிழ்ச்சியோடு தான் சரீரத்தை விடுவாங்க. அதை போல் நீங்களும் விடணுன்றார் பாப்பா. ஏன்னா இது விலை மதிப்பு மிகுந்த சரீரம். இந்த சரீரத்தின் மூலம்தான் தந்தையிடமிருந்து லாட்ரி கிடைக்குது. நாம் தூய்மை அடையாத வரை வீட்டிற்கு செல்ல முடியாது. தந்தையை நினைவு செய்தபடி இருந்தோம் என்றால் அப்பொழுதுதான் அந்த யோக பலத்தின் மூலம் பாவங்களின் சுமை இறங்கும்.
இல்லாவிடில் மிகவும் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படின்றார் பாபா. தந்தை தாமே கூறுகின்றார், என்னுடைய பிறவி தெய்வீகமானது மற்றும் அலௌகிகமானது. வேறு எந்த ஆத்மாவும் என்னைப் போல சரீரத்தில் பிரவேசம் செய்ய முடியாது. தர்ம சாபர்கள் வருகின்றனர், அவர்களின் ஆத்மாவும் கூட பிரவேசம் செய்கின்றன. ஆனால் அந்த விஷயமே வேறாகும். நான் வருவதே அனைவரையும் திரும்பி அழைத்து செல்வதற்காக. அவர்கள் தம் நடிப்பை நடிப்பதற்காக மேலே இருந்து கீழே இறங்குகின்றனர். நானும் அனைவரையும் அழைத்து செல்கின்றேன். பிறகு எப்படி முதலாக புதிய உலகில் இறங்குவீர்கள் என்பதையும் கூறுகின்றேன். அந்த புதிய உலகமாகிய சத்தியுகத்தில் யாருமே கொக்காக இருப்பதில்லை. தந்தை வருவதே கொக்குகளுக்கு இடையில். பிறகு உங்களை அன்னங்களாக மாற்றுகின்றார். இப்பொழுது நீங்கள் அன்னங்களாக ஆகியிருக்கின்றீர்கள். ஞான முத்துக்களையே தேர்ந்தெடுக்கின்றீர்கள். சத்தியுகத்தில் உங்களுக்கு ரத்தினங்கள் கிடைக்காது, அதாவது ஞான ரத்தினங்கள். நீங்கள் இந்த ஞான ரத்தினங்களை தேர்ந்தெடுத்து அன்னப்பறவை ஆகிறீர்கள். கொக்கிலிருந்து அன்னங்களாக நீங்கள் எப்படி மாறுகிறீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இப்பொழுது உங்களை அன்னங்களாக மாற்றுகின்றார். தேவதைகளை அன்னங்கள் என்றும் அசுரர்களை கொக்குகள் என்றும் சொல்வோம். இப்பொழுது நீங்கள் குப்பையை விட்டு விட்டு முத்துக்களை தேர்ந்தெடுக்கின்றீர்கள் அப்படின்றார் பாபா. உங்களைத்தான் கோடான கோடி மடங்கு பாக்கியசாலி என்று சொல்கின்றார். உங்களின் பாதங்களின் மீது கோடிகளின் முத்திரை விழுகின்றது. சிவபாபாவுக்கு கோடிகள் ஆகும்படியாக பாதங்கள் இல்லை. அவர் உங்களை கோடான கோடி மடங்கு பாக்கியசாலியாக ஆக்குகின்றார். நான் உங்களை உலகின் எஜமானனாக்குவதற்காக வந்துள்ளேன். இவை அனைத்து விஷயங்களும் நல்ல விதமாக புரிந்து கொள்ள வேண்டியவை. சொர்க்கம் இருந்தது என்று மனிதர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றனர் அல்லவா? ஆனால் எப்போது இருந்தது, பிறகு மீண்டும் எப்படி உருவாகும் என்பது தெரியாது. குழந்தைகளாகி நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கீங்க. அவங்க காரிருளில் இருக்கிறாங்க. இந்த லட்சுமி நாராயணர் எப்பொழுது எப்படி உலகின் எஜமானர் ஆனார்கள் என்பதே தெரியாது. இது 5000 வருடங்களின் விஷயமாகும். நீங்கள் எப்படி நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கின்றீர்களோ அப்படியே நானும் வருகின்றேன் என்று தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் அழைப்பிதழ் கொடுத்து அழைக்கின்றீர்கள். ஓ பாபா, பதித்தர்களாகிய எங்களை பாவனமாக்குங்கள். வேறு யாரையும் இப்படி சொல்லி அழைப்பதில்லை. தர்மத்தை சாபனை செய்பவர்களையும் கூட அனைவரையும் பாவனமாக்குங்கள் என்று சொல்வது கிடையாது. கிறித்துவையோ புத்தரையோ பதித்த பாவனர் என்று சொல்வதில்லை. சத்கதியை வழங்குபவர்தான் குரு ஆவார். அவர்கள் வருகின்றனர். அவர்களுக்கு பின்னால் அனைவரும் கீழே இறங்க வேண்டும். இங்கிருந்து திரும்ப அழைத்து செல்பவர், அனைவருக்கும் சத்கதி வழங்குபவர் அகால மூர்த்தியான ஒரு தந்தையே ஆவார். உண்மையில் சத்குரு என்ற வார்த்தை தான் சரியானதாகும். உங்கள் அனைவரையும் விட சரியான வார்த்தையை சீக்கியர்கள் சொல்கின்றனர். உரத்த குரலில் சொல்கின்றனர், சத்குரு அகால், அதாவது சத்குரு அழிவற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் உரத்த குரலில் ராகத்துடன் சொல்கின்றனர், சத்குரு அகால் மூர்த்தி. மூர்த்தி அதாவது உருவமே இல்லை என்றால் அவர் பிறகு சத்குருவாக எப்படி ஆவார்? சத்கதி எப்படி வழங்குவார்? அந்த சத்குரு தாமே தமது அறிமுகத்தை கொடுக்கின்றார். நான் உங்களைப் போல பிறவி எடுப்பதில்லை. மற்ற அனைத்து சரீரதாரிகளும் அமர்ந்து சொல்கின்றனர். உங்களுக்கு அசரியாக இருக்கும் ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது. ஏன்னா அவருக்கு சரீரமே கிடையாது. இந்த சமயத்தில் மனிதர்கள் செய்பவை அனைத்தும் தவறாகத்தான் இருக்கின்றனர். ஏனென்றால் ராவணன் வழியில் செல்கின்றனர். அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் உள்ளன. இப்போது ராவண ராஜ்யம் நடக்கின்றது. இந்த விஷயங்களை தந்தை தான் விரிவாக புரிய வைக்கின்றார். பாபா சொல்கிறாரு, நீங்கள் அரைக்கல்பம் பூஜாரிகளாக இருந்தீங்க, பிறகு அரைக்கல்பத்திற்கு பூஜைக்குரியவர் ஆகின்றீர்கள். தூய்மை அடைவது எப்படி என்பதற்காக எவ்வளவு எளிதாக புரிய வைக்கப்படுகின்றது. பிறகு பக்தி முழுமையாக விடுபட்டு விடுகின்றது. அவர்கள் அனைவரும் பக்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஞானத்தை எடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள். அவர்கள் இரவில் இருக்கிறார்கள், அதாவது பக்தியில். நீங்கள் பகலில் செல்கிறீர்கள், அதாவது சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள் என்றார் பாபா. கீதையில் மன்மனாபவ என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த வார்த்தை புகழ்வாய்ந்ததாகும். கீதையை படிப்பவர்கள் புரிந்து கொள்ள முடியும். மிகவும் எளிதாக எழுதப்பட்டிருக்கின்றது. ஆயுள் முழுவதும் படித்தபடி வந்தனர், ஆனால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இப்போது அதே கீதையின் பகவான் கற்றுக் கொடுக்கும் பொழுது தூய்மை அடைந்து விடுகின்றனர்.
இப்பொழுது நாம் பகவானிடமிருந்து கீதையை கேட்கின்றோம், பிறருக்கும் கூறுகின்றோம், தூய்மை அடைகின்றோம். தந்தையின் மகா வாக்கியம் அல்லவா இது. அதே சகஜ ராஜயோகம். மனிதர்கள் எவ்வளவு குருட்டு நம்பிக்கையில் மூழ்கி கிடக்கின்றனர். உங்கள் பேச்சை கேட்பதே இல்லை. நாடகத்தின்படி அவர்களின் அதிர்ஷ்டம் தொடங்கும் பொழுதுதான் உங்களிடம் வர முடியும். உங்களை போன்ற அதிர்ஷ்டம் வேறு எந்த தர்மத்தவருக்கும் இருப்பதில்லை. உங்களின் இந்த தேவி தேவதா தர்மம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியது என்பதை தந்தை வந்து புரிய வைத்திருக்கின்றார். தந்தை சொல்வது சரி என்று நீங்களும் புரிந்து கொள்கின்றீர்கள். சாஸ்திரங்களில், அதாவது சொர்க்கத்தில் கூட ஹம்சன், ராவணன், அசுரர்கள் இருந்ததாக காட்டியிருக்காங்க. அங்குள்ள சுகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. தேவதைகளின் உலகத்தில் அசுரர்களுக்கு வேலை கிடையாது. தேவதைகளை என்னவோ பூஜிக்கின்றனர், ஆனால் எதுவும் புத்தியில் பதிவாவதில்லை அப்படின்றார் பாபா. இப்போது தந்தை கேட்கின்றார், குழந்தைகளே என்னை நினைவு செய்கின்றீர்களா? என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைகளை பார்த்து சொல்வதை எப்போதாவது கேட்டு இருக்கிறீர்களான்னு கேட்கிறார். லௌகிக தந்தை எப்பொழுதாவது இப்படி நினைவு செய்யும் முயற்சியை செய்விக்கிறாரா என்ன? இந்த விஷயங்களை எல்லாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்து தான் புரிய வைக்கிறாரு. நீங்கள் உலகின் முதல் இடை கடைசி பற்றி தெரிந்து கொண்டு சக்கரவர்த்தி ராஜா ஆகப் போகின்றீர்கள். முதலில் நீங்கள் வீட்டிற்கு செல்வீர்கள், பிறகு நடிகர்களாகி வர வேண்டும். இந்த ஆத்மா புதியதா அல்லது பழையதா என்று இப்பொழுது யாருக்கும் தெரியாது. புதிய ஆத்மாவின் பெயர் கண்டிப்பாக பிரபலமாக இருக்கும். இப்போதும் கூட பாருங்கள், சிலருடைய பெயர் மிகவும் பிரபலமாக இருக்கின்றது இல்லையா? இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய செல்வம் சுகத்தோடு இருக்காங்கன்னா இப்போ கடைசியாக இறங்கின ஆத்மா. பாபா சொல்கிறாரு, பாபாவும் கூட இவருக்குள், அதாவது பிரம்மாவுக்குள் அநாயசமாக வருகிறார் என்னும் பொழுது இந்த பிரபாவம் வந்து ஏற்படுது. அந்த புதிய ஆத்மா வந்தால் பழையவர்கள் மீது தாக்கம் ஏற்படுகின்றது. இலை கிளைகள் வெளிப்பட்டபடி செல்லும் பொழுது அவர்களின் மகிமை ஏற்படுகின்றது. இவர்களுக்கு ஏன் இவ்வளவு பெயர் புகழ் என்பது யாருக்கும் தெரிவதில்லை. புதிய ஆத்மாவாக இருக்கிறனால அவரிடம் ஈர்ப்பு இருக்கின்றது. இப்போ பாருங்கள், எவ்வளவு அளவற்றவர்கள் பொய்யான பகவான்களாக ஆகிவிட்டார்கள். ஆகையால் பாடல் இருக்கின்றது, சத்தியத்தின் படகு ஆடலாம் அசையலாம், ஆனால் மூழ்காது. புயல் காற்றுகள் நிறைய வீசுகின்றன. ஏனென்றால் பகவான் படகொட்டியாக இருக்கிறார் அல்லவா? குழந்தைகளும் அசைகின்றனர். படகின் மீது புயல் காற்றுகள் வீசுகின்றன. மற்ற சத்சங்களுக்கு நிறைய பேர் செல்கின்றனர். ஆனால் அங்கே ஒருபோதும் புயல் காற்றுகள் முதலான எந்த விஷயமும் வருவதில்லை. இங்கே அபலைகள் மீது எவ்வளவு கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன. ஆனாலும் எப்படி இருந்தாலும் ஸ்தாபனை என்பது ஆகியே தீரும். தந்தை வந்து புரிய வைக்கின்றார், ஓ ஆத்மாக்களே, நீங்கள் எந்தளவு காட்டு முள்ளாகிவிட்டீர்கள். பிறரை முள்ளாகி குத்துகிறீர்கள் என்றால் உங்களுக்கும் முள் குத்துகின்றது. அனைத்து விஷயங்களுக்கும் பிரதிபலன் என்பது கிடைக்கவே செய்கின்றது. அங்கே, அதாவது சொர்க்கத்தில் துக்கத்தின் சீச்சி விஷயங்கள் இருப்பதில்லை. ஏனென்றால் அதன் பெயரே சொர்க்கம் என சொல்லப்படுகின்றது. பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, இந்த முக்தி தாமம் வந்து ஆத்மாக்குடைய வீடு. இந்த ஸ்தூலத்தில் வீடுகள் இருக்கிற மாரி ஆத்மாவுடைய வீடு பரந்தாமம். பக்தி மார்க்கத்தில் மிகவும் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் எவ்வளவு உயர்வான கோவில்கள் கட்டுகின்றனர். சிவன் கோவில்கள் எப்படி கட்டப்பட்டுள்ளன என்று பாருங்கள். லட்சுமி நாராயணன் கோவில்கள் கட்டினால் உண்மையான ஆபரணங்கள் முதலியானவை எவ்வளவு இருக்கின்றன. அதிக அளவில் செல்வங்கள் இருக்கும். இப்பொழுது பொய்யானதாக ஆகிவிட்டது. நீங்களும் கூட முன்னர் எவ்வளவு அசல் ஆபரணங்களை அணிந்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது அரசாங்கத்தின் மீது இருக்கும் பயணத்தின் காரணமாக அசல் நகைகளை மறைத்துவிட்டு போலிகளை அணிந்து செல்கின்றனர். கவரிங் போட்டுட்டு போகிறாங்க. அங்கே உண்மையும் உண்மைதான் இருக்கும், பொய்யான எதுவும் இருக்காது. இங்கே உண்மையானவை இருந்தாலும் கூட மறைத்து வைத்து கொள்கின்றனர். நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அங்கு இருப்பதே சொர்க்கம். உங்கள் அனைவருக்கும் அனைத்தும் புதியதாக கிடைக்கும். புதிய உலகத்தில் அனைத்தும் புதியவையாக அளவற்ற செல்வங்கள் இருந்தன அப்படின்றார் பாபா. இப்போ குழந்தைகளாக உங்களுக்கு மூல வதனத்திலிருந்து தொடங்கி அனைத்து ரகசியங்களையும் பாபா புரிய வச்சிருக்கிறாரு. எல்லார விஷயங்களில் இருங்கள். தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருங்கள். பிறகும் தனக்கு சமமாக ஆக்கினீர்கள் என்றால் மிகவும் உயர்ந்த பதவியை அடைய முடியும். அதாவது மதுபனில் இருப்பவர்களையும் விட வெளியில் இருப்பவர்கள் உயர் பதவி அடைய முடியும். எல்லோரும் வரிசைக்கிரமாகத்தான் இருக்கீங்க. வெளியில் இருந்தபடியும் வெற்றி மாலையில் கோர்க்கப்பட முடியும். 7 நாள் பாடம் எடுத்துக்கொண்ட பிறகு வெளிநாட்டிற்கோ அல்லது வேறு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். முழு உலகிற்கும் செய்தி கிடைக்க வேண்டும். பாபா வந்து என்னை நினையுங்கள் என்று மட்டும் கூறுகின்றார். அந்த தந்தை தான் கைடு, லிபரேட்டர்.
அங்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் செய்தித்தாளிலும் அதிகமாக உங்கள் பெயர் வரும். பிறருக்கும் கூட இது மிகவும் சகஜமான விஷயம் என்பது புரியும். ஆத்மா மற்றும் சரீரம் வேறு வேறு விஷயங்கள். ஆத்மாவில் மனம் புத்தி உள்ளது. சரீரமோ ஜடப்பொருளாகும். ஆத்மா நடிகனாக ஆகின்றது. சிறந்த பொருள் ஆத்மா. எனவே இப்பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இங்கே இருப்பவர்கள் வெளியே இருப்பவர்கள் அளவுக்கு நினைவு செய்வதில்லை. மிக அதிகமாக நினைவு செய்பவர்கள் பிறரை தமக்கு சமமாக ஆக்குபவர்கள். முட்களை மலர்களாக ஆக்குபவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள். பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எப்பொழுதும் ஞான ரத்தினங்களை தேர்ந்தெடுக்கும் அன்னப்பறவைகள் ஆக வேண்டும். முத்துக்களைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். குப்பைகளை விட்டுவிட வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் கோடான கோடி வருமானத்தை சேமித்து கோடான கோடி மடங்கு பாக்கியசாலி ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, உயர்ந்த பதவி அடைவதற்காக ஆசிரியராகி பலருக்கும் சேவை செய்ய வேண்டும். தாமரை மலர் போல தூய்மையாக இருந்து தனக்கு சமமாக பிறரை ஆக்க வேண்டும். முட்களை மலராக ஆக்க வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாரு. எனது உனது என்ற குழப்பங்களை முடித்துவிட்டு கருணையின் பாவனையை வெளிப்படுத்தக்கூடிய கருணையில் நிறைந்தவர் ஆவீர்களாக. அவ்வப்போது எத்தனை ஆத்மாக்கள் துக்கத்தின் அலைகளில் வருகிறார்கள். இயற்கையினுடைய சிறிதளவு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் ஆபத்துக்கள் வந்தாலும் அநேக ஆத்மாக்கள் துடிக்கிறார்கள், கருணை வேண்டுகிறார்கள். எனவே அப்பேற்பட்ட ஆத்மாக்களின் கூக்குரலுக்கு செவி சாய்த்து கருணையின் பாவனையை வெளிப்படுத்துங்கள். பூஜைக்குரிய சொரூபம் கருணை நிறைந்த தன்மையை தாரணை செய்யுங்கள். சுயம் உங்களை சம்பன்னமாக ஆக்கி கொண்டீர்கள் என்றால் இந்த துக்கத்தின் உலகம் முடிந்து போய்விடும். இப்பொழுது பரிவர்த்தனையின் சுபபாவனையின் அலைகளை தீவிர வேகத்துடன் பரப்பினீர்கள் என்றால் எனது உனது என்ற குழப்பம் முடிந்து போய்விடும். ஸ்லோகன் சொல்கிறாங்க. வீண் சங்கல்பங்கள் என்ற சுத்தி மூலமாக பிரச்சனை என்ற கல்லை உடைப்பதற்கு பதிலாக ஹை ஜம்ப், அதாவது அந்த பிரச்சனையை உயரை தாண்டி பிரச்சனை என்ற மலையை கடந்து செல்பவர்கள் ஆகுங்கள் அப்படின்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.